1974ஆம் ஆண்டு கட்சியின் செயற்குழு பொதுக்குழு கூட்டம். எங்கே? சிதம்பரத்தில். தலைவர் போகிறார். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மக்கள் தலைவர் எம்ஜிஆரின் ராமாவர் வீட்டுக்கு ஒரு போஸ்ட் கார்டு வருது. அதில் ஒரு மூதாட்டி, மகனே, நான் உன்னை பெற்றெடுக்காத தாய், உன்னை நான் காண வேண்டும் என்று கடிதம் எழுதுகிறார். எங்கிருந்து? புவனகிரியிலிருந்து. தலைவர் என்ன பண்ணுறாரு? அதன் பிற்பாடு அந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்துக்கு போகிறாரு. அதன் பிற்பாடு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு? செயற்குழு பொதுக்குழு கூட்டம் முடிந்து போய் விடுகிறது. அங்கேருந்து அந்த விலாசத்தை கண்டுபிடிச்சி உதவியாளரோட ஒரு ஃபார்கோ வேன்னு போகிறாரு. அந்த வேன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மூடி இருக்கும். உள்ளே யாருக்குன்னு தெரியவே தெரியாது. இறங்கி அந்த மூதாட்டி வீட்டுக்கு போகிறாரு. அந்த மூதாட்டி வீடு பார்த்தீங்கன்னா குடிசை வீடு. தலை குனிந்து போகிறார். அந்த மூதாட்டிக்கு தலைவரை பார்த்தவுடன் கண் கலங்கி போகிறார். மகனே, இந்தாருங்கள், இந்த நீராகாரத்தை பருகு என்று கூற தலைவரும் அதை குடித்து விட்டு கொஞ்ச நேரம் பேசுகிறாரு. அதன் பிற்பாடு என்ன பண்ணுறாரு? தலைவர் கண் கலங்கி போகிறார். அவர் சிஎம் ஆன உடனே ஒரு உத்தரவு பிறக்கிறார். என்ன உத்தரவுனா, அதாவது ஒவ்வொரு குடிசை வீட்டுக்கும், மின்சார வசதி இல்லாத ஒவ்வொரு குடிசை வீட்டுக்கும் அரசு சார்பாக இலவசமாக ஒரு மின்சார விளக்கு வழங்கப்படும் என்று தலைவர் கூற அத்தனை பேரும் நெகிழ்ந்து போனார்களாம். இதற்கு காரணம் யாருன்னா அந்த மூதாட்டி தான்.